விஷன் ஸ்கோர் ஆப் எதுக்கு உருவாக்குனது, விஷன் ஸ்கோர் ஆப்பில் என்ன பண்ணலாம், விஷன் ஸ்கோர் ஆப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, விஷன் ஸ்கோர் ஆப்பில் எனக்கு என்ன கிடைக்கும் ஆஸ் அ யூஸராக, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எனக்கு திரும்பி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கான ஒரே எக்ஸ்பிளைனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் கௌதம் ரவிச்சந்திரன், பிலீஃப் இன்டெக்கோட மேனேஜர் அண்ட் ஃபவுண்டர். இது ஒரு பேங்கிங் செக்டாரில், நான் பேங்கிங் செக்டாரில் லோன்ஸில் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிருந்தேன். நான் அப்படி ஒர்க் பண்ணுற டைமில் நம்ம பார்த்த முக்கால்வாசி பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சிபில் இஷ்யூ இருக்குது, அதை என்னால் சரி பண்ண முடியுமா, ஏன்னா எனக்கு லோன் கிடைக்குமா, இந்த மாதிரி தான் மோஸ்ட்லியான குவரிஸ் என்கிட்ட வருது. டாக்குமெண்ட் லோனாக இருக்கட்டும், பர்சனல் லோனாக இருக்கட்டும், இல்லை பட்டா எந்த லோன் கேட்குறாங்களா இருந்தாலும் எனக்கு சிபில் இஷ்யூ இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கால் எடுக்கும்போதே முதலே சொல்லிடுறாங்க. இப்போ சிபில் இஷ்யூ இருக்குன்னு தெரியும், சிபில் இருந்தால் லோன் வாங்க முடியும்னு தெரியும், சிபில் கம்மியாக இருந்தால் லோன் கிடைக்காதுன்னு தெரியும், சிபில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நம்ம மக்களுக்கு ஏகப்பட்ட மக்கள் இது நாள் வரைக்கும் பேசின மக்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது. 4-5 வருஷமாக நான் லோன்ஸில் இருந்து கற்றுக்கிட்டு, ஓகே நம்ம கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதே முடியாதுங்கிற மாதிரி நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம், கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவே ஆகாது, அது கேன்சர் மாதிரி வந்துட்டு அவ்வளோதான், நம்ம கிரெடிட் லைஃப் லாங் லோனே வாங்க முடியாதுன்னு நம்புகிற மக்கள் எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. இன்னும் பேன் கார்டே வாங்காத மக்களும் எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஓகே, இந்த சரியான ஃபினான்ஷியல் எஜுகேஷன், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இல்லாமல் மக்கள் எப்படிலாம் மாட்டிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு நான் நேர்லேருந்தே பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் லோன் வாங்கி தரேன், 15 லட்சம் 30 லட்சம் சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 2% ப்ராசஸிங் ஃபீஸ், 3% ப்ராசஸிங் ஃபீஸ்னு அதில் ஒரு 60,000 வாங்குறாங்க. இன்னொருத்த இன்சூரன்ஸ் போடணும், இன்சூரன்ஸ் போட்டால் லோன் கிடைக்கும்னு சொல்லி அப்படி லோன் வாங்கணும். இல்லை உங்களுக்கு நான் லோன் பண்ணி தரேன், அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 2%, 5,000 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுகிற எல்லாருமே எங்காச்சும் ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து ஏமாந்தோ இல்லை யாரால ஏமாற்றப்பட்டவங்க தான் இருந்தாங்க. அதுக்காக தான் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பேங்க்லேயே லோன் கிடைக்குமே. கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் லோன் கிடைக்கும், கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் லோன் கிடைக்காது. கிரெடிட் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது யாருக்குமே தெரியல. அதுக்காக ஒரு சொல்யூஷனாக உருவாக்க தான் விஷன் ஸ்கோர். நாம் இங்கே விஷன் ஸ்கோரில் இருக்க ஃபினான்ஷியல் அட்வைசர் எல்லாருமே 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங். நான் பேங்கிங்லேயும் பேங்கிங் செக்டார்லேயும் 4 to 5 வருஷம் வரைக்கும் தரவாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபினான்ஷியல் அட்வைசர் தான் உங்களை இருந்து கூட இருந்து கைட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட விஷன் ஸ்கோர் ஆப்பில் உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஒன்று, நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களோட அஃபிஷியல் கிரெடிட் ரிப்போர்ட் எக்ஸ்பீரியன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். 2வது, அது போக உங்களுக்கு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி உங்களோட ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுறது, நல்ல நிலைமைக்கு அதாவது உங்கள் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் 500 கீழே இருக்குது, அது எப்படியாச்சும் புஷ் பண்ணணுன்னா அதை நம்ம எப்படி புஷ் பண்ணுறது, உங்கள் கூட இருந்தே கைடன்ஸ் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் எப்படி பண்ணுங்கிறத A to Z சொல்லிடுவோம். அது கூட உங்களுக்கு என்னென்ன லோன் ஆஃபர்ஸ் ஆக்சுவலாக கிடைக்கும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு அப்படியே சொல்லிடுவாங்க. ஏன்னா பேங்க் ஸ்டாஃபோட வேலை விற்கிறது.